வணக்கம். இனி நான் எடுத்துன தலைப்பு முதுமை தான். மன உணர்வுகளை புரிஞ்சிச்சு அந்த மனுஷனுக்கு. முதுமையே பேசுகிறீங்க, அதனால தான் குட் பை. சும்மா தலைப்புக்காகலாம் இல்லை, இது மாற்றிக்கணும் டக்குன்னு. சூழ்நிலைக்கு என்ன இன்னும் பொருத்தம் வரணும். அறிவு அப்படின்னு சொன்னால் சூழ்நிலைக்கு பொருத்தமுறுதல். புலன்களால் தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு. அங்கே கேள்வி பதிலில் சூழ்நிலைக்கு பொருந்துறதுக்கு தான் கல்வி. சூழ்நிலைக்கு பொருத்தமுறுதல் தான் கல்வி. படகுலேருந்து உங்களை தள்ளி விட்டாங்க, கீழே வந்துட்டீங்க, நீந்த தெரியணும், இல்லை நீந்தணும் அல்லது முயற்சி செய்யணும். கற்றுக்கலாம் வேணாம், முயற்சி செஞ்சாவே வந்துடுவீங்க. நாய் கற்றுக்கலாம், நீந்தலை. புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு? அப்போ அது பேர் தான் கல்வி. கல்வின்னா சூழ்நிலைக்கு பொருத்தமுறுதல். நான் அதை பேச போகிறேன். முதுமை நாங்கள் பேச போகிறதுன்னா முதுமை. முதுமைனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வயசானவர், பெருசு, அதுவா? அது ஒரு பெருசு, கிழ போல்டு, வேற இல்லை, நல்ல வார்த்தைங்க இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் இருக்குது தானே. கிழ போல்டு, பெருசு, வேலைக்கு ஆகாது, எல்லாத்துக்கும் எதனா ஒன்று சொல்கிறதுன்னா வீட்டில் ஒன்று உட்காந்துக்கும், வெத்தலை பாக்கிச்சின்னு. கரெக்டா? கிழ போல்டு, பெருசு, லூஸு, வேற கிழப்பினமா? அது ஓகே. உடம்புக்கு ஏற்படுற வயோதிகம், உடம்புக்கு. வேற முதுமை என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனுபவம். அனுபவமாக இருக்குது. எவ்வளோ வயசாயும் ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் கட்சி வரைக்கும் இது ஃபாதர் எனக்கு இது தான் பிடிச்சிருக்குது, மதம் தான் பிடிச்சிக்குதுன்றானே. எங்கே அனுபவம் வருது இல்லை? அப்பனா தான் வந்துக்கிறான், காலிக்கிறேன்றான். நம்மால் எனக்கு மதம் தான் பிடிச்சிக்குதுன்றான். இவனுக்குன்னா அனுபவம். ஓகே, முதுமைன்னா அனுபவம் ஒன்று இருக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்பா மனசு பொதுவாக முதுமையில் 2 வார்த்தை இருக்குது. மூணு ஒன்று, தூமன்னு ஒன்று. மூதுரை அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா? துறைனா வழி, துறைனா வழி. மூணுனா பெருசு, முதன்மையானது, முதலானது, வழியிலேயே முதலானது மூதுரை. அவை விராட்டி நம்ம அக்கா, உங்கள் அத்தை எப்படின்னா வச்சுங்க, உங்கள் இஷ்டம். என் அப்பனா நினைக்கிறவனுக்கு உங்களுக்கு யார் அவங்க அத்தை? இல்லை சார், அவங்க எனக்கு பாட்டி தான்னா ஓகே, உனக்கு வயசாகிடுச்சின்னு அர்த்தம். எனக்கு அக்கான்னா அப்போ அவங்க நானும் அவங்களும் ஒரு வயசா? எனக்கு வயசாகிடுச்சா? முதுமை ஆகிட்டா இப்போ? மூதுரைனா முதுமை முற்றிலும் துறக்க வேண்டியது. முதுமைனா தூமன்னாவே அழுக்கு, தூமன்னா அழுக்கு. அழுக்கு தண்டு தான் மனுஷன் ஆகிக்கிறேன், ஆனால் அழுக்கு துறக்கணும். முதுமை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்குன்னா ஞானம் அடைவனுக்கு இருக்கிற உடம்புக்கு பேர் முதுமை. ஞானம் அடையத்துக்கு இருக்குதுல்ல ஒரு உடம்பு, அந்த உடம்புக்கு பேர் முதுமை. முதுமை அடைந்தது உடம்பு தான் முதுமை அடையும். ஏன்னா உடம்பு ரொம்ப அழகாக செய்யப்பட்டிருக்குது, அது ஞானத்தோடவே இருக்குது, அது ஞானமாகவே இருக்குது, ஞானத்தோடவே அது முடியும். உடம்பு நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. உன்னால் எதுவும் செய்ய முடியாது. சார் 4 இட்லி சாப்பிட்டு காதை வளர்க்கலான்னுக்கிறேன், முடியாது. நோ, ரொம்ப காது சின்னதாக இருக்குது, 4 இட்லி இப்படி மென்னா இந்த காது வளர்றோம். ஒரு சிலருக்கு ஒரு காதோட ஒரு காது சிந்து பெருசெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கலாம். இப்போ கண்ணுக்காக நான் கேரட் சாப்பிட்டுக்கிறேன். டாக்டர் சொன்னார் கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது என்று நான் கேரட்டை கடிச்சு நின்று இப்போ கண்ணு நல்லாக்கினுக்கிறேன். நோ, இப்படிலாம் கிடையாது. நீ சாப்பிட்றது எதை வேணா இருக்கலாம், வளருது உடம்பாக இருக்கும். நீ என்ன வேணா சாப்பிட்ருக்கலாம், டிசைன் ஆல்ரெடி மோல்டு, அப்படி தான் நீ வெளியே வருவேன். நான் உணவும் தயிர் சாப்பிட்றேன்னா அப்படியே புளிப்பாக அழகாக வெள்ளையாக சாப்பிட்டேன்னா வெளியேன்னு ஆகிடுவேன், எல்லாம் ஆக முடியாது. கருப்பயிறு இன்றைக்கி வந்துருந்தாங்கிறாரு. இதெல்லாம் இல்லையா? ஆமாம். சாப்பாடு என்ன பண்ணது? உடம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. அது ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்குது. அது என்ன அடையும்? முதுமையை அடையும். அப்போ முதுமை எங்கன்னா உடம்புல. முதுமை எங்கே? உடம்புல. அப்போ முதுமைன்றது உடம்புல வர ஒரு அற்புதம் இல்லை ஒரு அசிங்கம்.
2 நடக்குது அங்கே. தூமதான் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சு. நான் தெரிஞ்சிடணும், தூமதான் தெரிஞ்சிச்சு. வாழ்வின் அத்தனை இலக்கணங்களும் விட்டு சரிஞ்சு ஊந்துடும். நீ கட்டின கோட்டையெல்லாம், நீ பெருசாக காதல் கோட்டையெல்லாம் கட்டி அவ்வளோ பெருசாக வச்சுன்னு இப்போ தாஜ்மஹால்ன்ட்டு தூம பயலை அப்படின்னு ஒன்று என்ன பார்த்து தூமன்ட்டியா? ஆமாம்ல, உங்கள் அம்மா 10 மாதம் தூமதான்ல நீ இப்படியான. இதெல்லாம் ரொம்ப டூ மச், திரிமச்சின்னு கூட வச்சுக்கோ. ஆனால் 9 தூமை நீ 10 மாதம் தூமை தான் என்ன இருக்குது திரண்டு மனுஷனா. தெய்வீகமான ஒரு பெண் அழுக்க கூட அழகாக்கி என்ன பண்ணிட்டா? அவள் கொடுத்துட்டான்னு திமிரெலாம் ஆட முடியாது. ஒன்றை பெற்றோ நாங்களாம் அப்படிலாம் கிடையாது. இயற்கை உனக்கு கொடுத்த வரம், அது இயற்கை உனக்கு கொடுத்த வரம். திமிர்லலாம் ஆட முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டோம் அப்படிலாம் திமிரு பண்ணுறதுக்கு இல்லை. அது உனக்கு கொடுத்த சந்தர்ப்பம், அது வரம். ஒரு ஆணோட உதவி உனக்கு தேவைப்படுது. அதுக்கு ஒரு ஆணோட உதவி உனக்கு தேவைப்படுது. அழுக்கு தான், ஆனால் உன்னோட உடம்பு அதுக்கு தேவைப்படுது. என்னவா மாற்றிடுது? அதை அற்புதமாக மாற்றுது. ஒன்றுமே இல்லாமல் போகிற அழுக்க என்னவாக்கிச்சு? அற்புதமாக பாருங்கள். இந்த தூய்மை முதுமை அடையுது, முதிர்ச்சி அடையுது, முதுமை அடையுது, முடிவுக்கு வருது. இதெல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தை எவ்வளோ அர்த்தமாக அழகாக பண்ணி வச்சுக்கிறான். ஒரே ஒரு வார்த்தை முதுமை, சாதாரண ஒரு வார்த்தை எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுக்கிறான். உடல் கொண்ட முதுமை, உடல் கொண்ட முதுமை உள்ளத்தை ஒன்றும் செய்வதில்லை. உடல் கொண்ட முதுமை உள்ளத்தை ஒன்றும் செய்வது இல்லை. மூத்தோர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வயசில், அதனால் அது பேர் வயோதிகம். உடம்பு எதனால் ஆகுது? வயசினால் முதுமை அடையுது. அதனால் அது பேர் என்ன? வயோதிகம். தளர்வடையுது, உதவாமாயிடுது, கூணு விழுந்துடுது, ஒன்றுத்துக்கும் ஆகாமாயிடுது. பெருசு, ரொம்ப நாளமாக இருந்தது அதனால் பெருசு. அசிங்கமான வார்த்தைலாம் கிடையாது. போல்டு லூஸ் ஆயிடுச்சு, கைட்டி மாட்டி. என்ன சொல்லுது? கைட்டி மாட்டினா ஆச்சு, அது லூஸ் ஆயிடுச்சு. கிழ போல்டு கலத்தால் நான் இருக்குது. என்ன வச்சு டைட் பண்ணாலும் வருது, மர போயிடுச்சு. ஆடின்னு இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? உடல் கொண்ட முதுமை. முதுமை ஒரு வரம், முதுமை ஒரு வரம், முதுமை ஒரு சாபம். முதுமை ஒரு வரம், முதுமை ஒரு சாபம். எல்லாரும் முதுமையை சந்திக்கத்தில்லை. 30, 40, 50, 60, 10, 12, 5 எங்கன்னா கைட்டு ஓடிடுறான். கிழ போல்டே மேலு, கிழவனாக இருந்தாலும் போல்டாக இருந்தாலும் லூஸ் போல்டாக இருந்தாலும் என்ன இருக்குது இருக்குது. ஆனால் என்ன இல்லை, நிறைய பேருக்கு அது வாய்ப்பே இல்லை. காணாமல் போட்டுவேன், அங்கே போனவன் இங்கே போனவெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், எங்கே வேணால் ஓட்டுறோம். அவன் யார் வேணா என்ன பண்ணிப்பான், எதனா சொல்லி அது பேரில் வாழ்ந்துன்னு இருப்பானுங்க. அப்போ முதுமை அடைதல் ஒரு வரம். முதுமையை அடைகிறது உடம்பு வச்சுன்னு இருக்கிறோன்னு புரியாமையே, அதை பற்றின யாக்கை நிலையாமை என்று ஒன்று புரிஞ்சுக்காமையே, இந்த உடம்பு நிலையானது இல்லைன்னு புரிஞ்சுக்காமையே கடைசி வரைக்கும் கண்டதை பிடிச்சின்னு படித்ததெல்லாம் சரின்னு மனப்பாடம் பண்ணின்னு மந்திரம் சொல்லின்னு ஒன்று திரிஞ்சுனுக்குது. சாபம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? உனக்கு உடல் தகுதியானதாக இருந்து, உள்ள உயிர் இருந்து, அதை கூட உன் மனமும் இருந்துன்னு செயல்பட்டுன்னு இத்தனை வருஷம் சந்தர்ப்பம் கொடுத்தோம், ஒன்றுமே அடையலைன்னா என்ன ஆச்சு? அந்த முதுமை சாபம். அறிந்தால் வரும், அறியலைன்னா. உணர்வுள்ள ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்கிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ வாழ்கிறானோ அவ்வளோ ஒன்றா தான் வரும். 100 வருஷம் வாழ்ந்துட்டு 3000 வருஷம் வாழ்ந்துன்னு சொல்லிட்டு போயிடறான். 120 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஒத்துக்க முடியாது. அப்புறமா எப்படி இந்த திருமூலர் 3000 வருஷம் அப்படின்னாங்கன்னா 100 வருஷம்தான் கணக்கில். ஒரு மனிதன் 3000 வருஷம் வாழ்ந்தால் எவ்வளோ அனுபவிப்பான்? அவ்வளோ அனுபவிச்சுக்கிறான்னு அதுக்கு அர்த்தம். ஒன்று நீ வருஷம் கணக்கு போட்டு 3000 வருஷம் கிபி இங்கெல்லாம் போட்டுக்கின்னு அதில் 3000 வருஷம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆக மாட்டேன். 3000 வருஷம் அந்த மூலம் ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துருக்கூடாது, என்னையும் பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. நம்ம கேள்வி ரொம்ப எளிமையாக இருந்து
சார் 3000 வருஷம் இருந்தீங்கல்ல, ப்ளீஸ் இன்னும் ஒரு 200 வருஷம் இருந்தீங்கன்னா நானும் வந்திருப்பேன்ல. கூட ஒரு 3000 வருஷம் போட்டு ஒரு 6000 வருஷமான இருந்திருக்கலாம்ல. பின்னாடி வரவங்களாம் பார்த்துட்டு போயிடலாம்ல. கேட்போமா கேட்க மாட்டோமா? நம்ம கேள்வி தான். இது அசிங்கமாவோ கிண்டலாவோ கேலியாவோ பேசுறது கிடையாது. இதான் உண்மை, இதான் உண்மை. இப்படி தான் கேள்வி இருக்கணும். பேசினா என்ன, யாருன்னா பேசினா என்ன பண்ணா? கேட்கணும், கேள்வி கேட்கணும். கேட்கலன்னா என்ன இல்லை, உங்களை என்னத்துக்கு இல்லை, வேஸ்ட். நம்ம அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இல்லை அப்பா வந்து சாமி கும்பிட்டுக்கிறாரு முருகனை. ஏப்பா அந்த முருகன் 2 பொண்டாட்டிக்கிறாங்களே, ஏன் புள்ள போகிறலன்னு ஒரு பிள்ளை கேட்குது. கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். கேட்கலன்னா அந்த பிள்ளை வேஸ்ட்டு. பாரு இப்போ கேட்காது நீ எல்லாம் யாருன்னு. அப்போ கேட்டவனை தான் சரி. ஆனால் என்ன பண்ணி வச்சுக்கிறான், நல்லவன் இல்லை, எவ்வளோ முண்டக்காவை வச்சுக்கிறான், எவ்வளோ முட்டாள் பையன். தெய்வீகமான ஒரு விஷயத்தை போய் எவ்வளோ அசிங்கமாக கேட்குறான். இதை வர ஒரு மாஸ்டர்ன்ற பேரில் வந்து யூடியூப்பில் வர பேசினுக்கிறான். டென்ஷன் ஆகிடணும். முருகா ஞான பண்டிதா, இந்த மதுரை நகருக்கு வந்த சோதனை தான் என்ன இல்லை? ஏன் இவங்களுக்கெல்லாம் முதுமையே வராதா? ஒருத்தர் சொல்லிட்டான், நீங்கள் சாமி படங்களெல்லாம் பாருங்கள், ரொம்ப இளமையாக இருக்கும். அந்தாலும் அவ்வளோ பெரிய வயிறு வச்சுன்னு அவ்வளோ வயசான காலத்தில் பேசிக்கிறாரு, மூச்சு அவ்வளோ பெருசாக வாங்கின்னு போயினுக்குது. எனக்கு கண்டு பார்த்துட்டு இருக்கான் யூடியூப்பில். அவனுக்கு விருப்பம் ஆகிட்டு இருக்குது தம்பி. அவர் கொஞ்சம் சின்ன பையனாகிறாரு. வர பழுத்தாலும் அந்த ஓலை என்ன தான், விசேஷம்தான். பலன் கொடுத்த ஓலையாக இருந்தேன்னா எப்போதும் மாமரம் இல்லாமல் போனதே இல்லையா? பழுத்து விழுந்து திரும்பினா இது முளைச்சி வாழ்ந்துனே இது. மாமரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லவே இல்லை. அப்படி ஒரு ஞானம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா சிவவாக்கியனுக்கு அப்புறமா இங்கே வந்துட்டான் ஒருத்தன். சிவவாக்கியனுக்கு அப்புறமா ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், இங்கே வந்துட்டான். இப்போ சிவவாக்கியனுக்கு மட்டும் முதுமை அடைஞ்சது இல்லை, சிவயோகியும் என்ன பண்ண போகிறது இல்லை, முதுமை அடைய போகிறதே இல்லை. உடல் முதுமை அடையும், மனம் அடையிறதே இல்லை. மாற்றம் என்பது வளருவதற்கு வரைக்கும் தான். வாழ்ந்துட்டு பிறகு மாற்றம்னு ஒன்று இல்லை. மாற்றன்றது எது வரைக்கும் தான், முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் தான். அதுக்கு மேலே என்ன இல்லை, மாற்றம் இல்லை. ஞானம் என்பது ஒரு உச்சம், அதை தாண்டியெல்லாம் போக முடியாது. நான் மாஸ்டரை விட பெரிய ஆள் புடுங்கின்னு அர்த்தம். ஏன்னா அவர் வந்து பிடுங்கி வந்து கைப்பூச்சி ஒரு செரும புண்ணு 4 முடி தான் புடுங்குவார். அவர் இருத்தார்னா நான் பிடிச்ச 40 முடி வருதுன்னு தான் நீ சொல்ல முடியும். மாஸ்டருக்கு அப்புறமா ஒன்று ஆக முடியாது. ஏன், நானும் மாஸ்டர்னு சொல்லிக்கலாம், ஆனால் என்ன சொல்ல முடியாது, அவரை விட நத்திங், அவரை விடன்னு சொல்லும்போது நீ அவுட்டு ஃபீல் ஆகிட்ட. ஏன் அங்கே இல்லவே இல்லை, ஞானமே இல்லை. அப்போனா ஞானம் இருந்தால் என்ன இல்லை, அவரை விடன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன், அவர் உச்சத்தை சிகரத்தை தொட்டுட்டு வரும், அவ்வளவுதான். அவரை விட நீ என்ன ஆக முடியாது, ஒன்றும் ஆக முடியாது. அவர் தேர்ந்தெடுத்தது நீ தேர்ந்தெடுத்தது வித்தியாசப்படலாம். அவர் தேர்ந்தெடுத்தது நீ தேர்ந்தெடுத்தது வித்தியாசப்பட்டிருக்கலாம். அவர் விதம் உன்னுடைய விதம் வித்தியாசப்பட்டிருக்கலாம். ஏன்னா உடல் எப்படி தான் இருக்கு போதே, தனித்தனி தான். உடல் தனித்தனி தான். அப்போ என்ன பண்ண முடியாது, நீ அங்கே போட்டினே ஒன்று வச்சுக்கவே முடியாது. அந்த காலத்தில் மாஸ்டருங்க இன்னொரு மாஸ்டர் அறிமுகப்படுத்தி வச்சானுங்க, அவர்கிட்ட போ. ஏன்னா நீ எனக்கு சூட்டபிள் கிடையாது, நீ யாரும் சூட்டபிள் கிடையாது. நான் இங்கே வந்து தாங்காது. நீ என்ன பண்ண அங்கே, நீ என்ன பண்ண அங்கே போ, உனக்கு அவன் தான் சூட்டபிள்னா. அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை எனக்கு, அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு கிங் இல்லை, அந்த மாதிரி ஒரு இல்லை. எல்லாம் திருத்தனமாக தான் குருவாக பார்க்குறாங்களே தவிர என்ன பண்ணுறதுக்கு இல்லை, என்ன பண்ணுறதுக்கு இல்லை, ஞானத்தை அடையணும்னு எடுத்துக்கே இல்லை. ஞானம் அடையிறது உன் இலக்காக இருந்தால் குருவாகிறதுன்றது உனக்கு ஒரு வரம். குருவாகிறதுன்றது உனக்கு இலக்காக இருந்தானா ஞானன்றது உனக்கு ஒரு சாபம். போய் சொல்லின்னு தெரியுவேன். என்னன்ட்ட எனக்கும் பிடிங்கிச்சு, நானும் என்ன ஆகிட்டேன், மட்டை ஆகிட்டேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? முதுமை என்பது நீ எதுவுமே செய்யாமல் உனக்கு வர ஒரு வரம். நீ என்ன செய்ய வேணா, ஒன்றும் எந்த ஆணியும் கட்ட வேணாம், அதுவே தானாக வளர்ந்து அதுவே வெள்ளையாகி அதுவே இதுவாகி காதில் நரைச்ச முடி அது கோக்கவா எடுக்கவா இப்படிலாம் கண்டெல்லாம் போய் நிற்கும். என்ன சொல்கிறது, வெட்டி வேறு வாசம். வயசானாலும் வாசனை தான் பண்ணும், வீசும்.
எப்போதும் என்ன ஆகிறது இல்லை, அதன் அழகு அதை நேர்த்தி என்ன ஆகிறது இல்லை, எப்போதும் முதுமைனால் அதன் அழகு என்ன ஆகாது, போகிறது இல்லை. ஏன்னா மாறாதது மனம் ஒரு இடத்துக்கு போய் நின்றுச்சின்னு சொன்னால் உடல் முதுமை அடையுது, மனம் முதுமை அடையுது இல்லை. ஆனால் மனம் ஞானம் அடையுது. உடல் என்ன ஆகுது, முதுமை அடையுது, மனம் ஞானம் அடையுது. அப்போது ஞானம் அடைதல் வேறு, முதுமை அடைதல் வேறு. முதுமையோடு ஞானத்தோடு இருக்கிறது யோசித்து பாருங்க. ஒரு ஞானம் அடைந்த ஒரு மனம் முதுமையான உடலில் எப்படி இருக்கும், விசேஷம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுன்னு வந்து நிற்குது. அது சில பேர் முதுமையான பிறகு ஞானம் அடையலான்னு தள்ளி வச்சுக்கிறாங்க. சாத்தியம் இல்லை. முதுமை 5 பேர் ஞானம் அடையிறது சாத்தியம் இல்லை. கண் கெட்ட பின்னே சூரிய உதயம் எந்த பக்கமா, ஆனால் கண்ணு சூரியன் எந்த பக்கம் உதயமே ஆகாதுன்னு தெரியாத போச்சு உன் கண்ணுக்கு. அப்புறமா நீ ஞானம் அடைய முடியா, வர முடியாது. அதனால் முதுமை என்ற தூய்மை உன்னை என்ன ஆக்கிடும், தீண்டும், அழுக்கா மாற்றிடும். ஆனால் ஞானம் அடைந்த முதுமையான உடம்பு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் ஆகாது. நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்படாதது இந்த உடல் இருக்குது, அது ஆகும். அதை நீங்கள் அனுபவிக்கலாம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறேன், நான் அதை எக்ஸ்பீரியன்ஸு பண்ணின்னு இருக்கிறேன். உங்களுக்கும் அது ஆகும். இந்த பக்கத்தில் சில பேருக்கு ஆயிருக்கலாம். மீண்டும் உங்களுக்கு இளமை பரிசாக தரப்படும். உடல் உங்கள் உடல் ஞானம் அடையும் போது உங்கள் உடல் மீண்டும் இளமையான உடமாக மாறும். போஜராஜன், அவர் பேர் போஜராஜன் இல்லை, யாயாதிராஜன். இளமையோடவே இருந்தான் அப்படின்னே சொல்லி வச்சுருப்பாங்க. யாயாதிராஜன்ற ஒருத்தர் எப்படி இருந்தாரா, இளமையோட. அவன் பிள்ளைக்கு வயசாகிடுச்சு, ஆனால் அவனுக்கு ஆகலைன்னுவாங்க. யாயாதிராஜனுடைய பிள்ளைக்கு வயசாகிடுச்சு, ஆனால் யாயாதிராஜனுக்கு என்றும் இளமையாகவே இருத்தல் மனம். ஆனால் உடல் என்ன ஆகும். இந்த முதுமையை நீங்கள் பேசும்போது நல்லா உஷாராக புரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் பிறந்தேன், வளருவேன், நல்லா வளருவேன், முழுமை அடைவேன், இளமையாக இருப்பேன், என்னால் செய்ய முடியாதெல்லாம் செய்வேன், திரும்ப என்ன ஆகிடுவேன், ஏறி திரும்ப இறங்கிடுவேன். முதல்லையும் கோழை ஊற்றின்னு இருக்கும், வயசாகிச்சாலும் கோழை ஊற்றின்னு இருக்கும். முதல்லையும் நீ என்ன பண்ணுவ, 4 காலில் தவிழ்வே. முதுமையில் என்ன ஆவ, 4 காலில் தான் தவழ். ஸோ இப்படி தோன்றி திரும்ப என்ன ஆகிடும், உடல் மனம் மனம். நீ 20 முதியவனா, மீசம் வச்ச மர செடியா, ஆசை ஒன்றும் அரும்பிலியா, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஒன்று சில பேர் 20 வயசு இருக்கும், தாத்தா மாதிரி ஆகிட்டு இருப்பான். அது காய்கறி கட் பண்ணி வைப்பாங்க, அரோமனை எடுத்துக்கிட்டா போ அப்படின்ட்டு போவான், வயசாகிடுச்சின்னு அர்த்தம். புரியுதா? வயசு எங்கே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே முதுமை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எப்போ சோர்வாயிட்டீங்கன்னா உங்களால் குனிஞ்சு நிமிர முடியல, குனிஞ்சு நிமிர முடியல. உங்களுக்கும் கேட்டால அவளுக்கும் அதான் தான் பிரச்சனை. நீங்கள் ஒன்றே சாக்காயிடக்கூடாது, எடுத்துக்கூட முடியாத அளவுக்கு வேலை செஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் நல்ல புரிதல் உள்ள ஒரு மனிதர்கள்கிட்ட அவள் காய் எடுத்து வைக்கும் போதே அவன் அரவணை எடுத்து வச்சுட்டு போயிடுவான். அடுத்தது இவளுக்கு இது தேவைப்படும் எடுத்து வச்சுட்டு போயிடுவான். நல்ல மனிதன் என்ன செஞ்சுட்டு போயிடுவான், அடுத்தது என்ன இவளுக்கு தேவைப்படுது என்ன பண்ணுறான், ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு எப்படி இருக்கணும், உடல் நல்லா எப்படி இருக்கணும், இளமையாக இருக்கும்போது. முதுமை அடையும் போது உடல் ஒத்துழைக்காது. முதுமை அடைஞ்சால் உடல் என்ன பண்ணாது, ஒத்து உழைக்காது. அதனால் முதுமை வரத்துக்கு முன்னாடி கற்றுக்கடான்னு சொல்லிட்டு போயினான். ஸ்கூலுக்கு இல்லை, முதுமை வரதுன்னா குழந்தை போதே கர்ப்பத்தில் இருக்கும்போதே எடுத்து சேர்த்துருங்கன்ட்டான். இப்போது கல்யாண நாள் ஃபிக்ஸ் பண்ணுறே இல்லையோ, ஸ்கூலுக்கு முதல்ல புக் பண்ணிடணும் நீ, ஏன்னா சீட்டு கிடைக்காது. புரிஞ்சிச்சே இல்லையா? ஏன் எங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரி ஸ்கூலு அவ்வளோ நம்பர் 1, எல்லோரும் 100க்கு 100 வாங்குவாங்க. போய் பார்த்துன்னு இருக்கோம். எங்கடா என்ன டீ கல்ல சார் என்னங்கண்ணா, ஆமாம் கான்வென்ட் குழந்தைங்களாம் நீங்கள் சரியாக பார்க்கல, ஸ்கூலுக்கு நீங்கள் ரகசியமாக பாருங்கள், அசிங்கமாக பேசிக்கிதுங்க. ஏன்னா ஸ்கூலில் டச்சுன்னு கொடுக்குறாங்க, அவங்க இங்கிலீஷில் தான் பேசணும், ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இப்படி வந்துட்டு சினிமாலாம் பார்க்குறதுன்னா அதில் இப்படிலாம் தான் பேசிக்கிறாங்க, பெருசு போல்டு இல்லை, ஐ லவ் யூ, ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணாக்கா பொண்ணை கட்டிக்கலாம்,
குழந்தையிலே கற்றுக் கொடுத்துறானே. டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போவோம் உள்ள பின்லேடா. குழந்தைங்கள்லாம் பாவம். இவங்கெல்லாம் கலை வளர்க்குறாங்க. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? கலையை வளர்க்குறாங்க. ஏன்டா பிச்சைக்கார பசங்களா, எதனா செஞ்சு போடக்கூடாது இல்லை, இதை வர செஞ்சு விட்டு நம்மளை வர என்ன பண்ணுகிறான்? நாசமாக போ அப்படின்றான். அப்போ முதுமை நமக்கு ஒரு வரமாக மாற்றணும். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, உடல் வளர்ந்து தளர்வு அடையத்தான் செய்யும், மாற்றமே இல்லை. அப்போ நானா செய்யணும்? ஆரோக்கியமாக இருக்கும்போதே நானா செய்யணும்? கல் இளமையில் பேர்பட்ட இல்லை. அங்கே மூதுரை படிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? இவன் இளமையில் கல்லுன்னா கர்ப்பமாக இருக்கும்போதே, குழந்தையாக இருக்கும்போதே, நடக்கும்போதே, பால் கொடுக்கும்போதே கற்றுக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா, இதில் வர ஒரு பழமொழி வரும், 5 விளையாதுது 50 அதுவே வளைஞ்சிக்கோ. நீ என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும்? கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக தோழ என்ன ஆகிடும்? முதுக கேள்விக்குறி மாதிரி ஆகிடும். ஆமாம், 5 விளையாது 50 விளையுமா? என்ன அது? என்ன கதை இது? 5 விளையாதது 50 விளையுமா? இதுக்கும் முதுமைக்கும், ஏன்னா அதெல்லாம் சொல்லணும் தானே, பழமொழியும் அந்த வயசோட சம்மந்தப்பட்டிருக்குது. இளமையில் கல்னு சொல்லிக்கிறாங்க. 5 விளையாது யார் சொன்னது? அது ஒரு பழமொழி, வழக்கு, விசேஷம் கூட சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பழமொழி ஊர் பேர் இல்லாமல் வர்றது அப்படின்னா அது ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா பேரை கூட சொல்லிக்காமல் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு போய்க்கிறான், ஒரு உண்மையை சொல்லிட்டு போய்க்கிறான். நல்லதுன்றதெல்லாம் பிடிச்சினா எல்லாரும் அதை வச்சுக்கிறான். கரெக்ட் தானே? நீங்கள் அதெல்லாம் விட்டு வேறு எதுவும் பிடிச்சினுக்கிறீங்க. 5 விளையாதது விளைதலுக்கும் வளைதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதுமையாகி என்ன ஆகிடும்? விளைச்சல்னா உற்பத்தி. இப்போது இளமையில் நீங்கள் கற்றுக்கும் போது உள்ள மனம் என்ன ஆகும்? நிறைய விஷயங்களை தெளிவடையும், மாறும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்க பார்க்கும், ஆரோக்கியமாக இருக்கும்போது. வயசாகிடுச்சுன்னா செய்ய முடியாது. ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு ஃபோனை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா நோண்டி பார்த்துட்டு எல்லா கதையும் பார்த்துரும். எத்தனை ஏப் இருக்குதுன்றது இல்லாமல் பார்த்தாம வேணும் என்ன பண்ணுறான்? டவுன்லோட் பண்ணுறோம். இருக்கிறதே பார்த்து முடிச்சிருக்க மாட்டான் நம்மளால். முதுமை வந்துச்சுன்னு ஒருத்தருக்கு என்னன்னா, ஃபோனை வச்சுன்னு டைரியும் வச்சுன்னு இருப்பார். ஃபோன் பண்ணுவார் டைரியை பார்த்து. கரெக்டாக இல்லையா? டைரியில் எழுதி வச்சுன்னு இருப்பார். ஏன்? சேவ் பண்ணி கொடுத்துருவான் பேரன், பார்க்க தெரியாது தாத்தாவுக்கு. இல்லை முக்கியமான நம்பர் மட்டும் சொல்கிறான்ட்டு தனியாக எழுதி வச்சுன்னு பேர். அதை மட்டும் என்ன பண்ணிப்பார்? டயல் பண்ணிப்பார். மனுஷனுக்கு பொதுவாக ஒரு இதுவாக ஆளுக்கு 10 நம்பர் போதுமானது. ஒரு மனுஷனுக்கு 10 நம்பர் மனப்பாடம் பண்ணிதா போதுமானது. அது கூட தகுதி இல்லாதாயிட்டு இருப்பார் தாத்தா. இப்போ குழந்தையும் கூட அந்த தகுதி இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் ஃபோன் பார்த்துக்கோ, நான் என்ன பண்ண வேண்டியதில்லை. உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார், நான் இருங்க சார், மிஸ்கால் கொடுங்க பண்ண இது பண்ணிக்கோ. நான் என்ன பண்ணுறேன்? மிஸ்கால் கொடு. நீங்கள் என்ன பண்ணீங்க? சேவ் பண்ணிங்க உங்கள் நம்பரை. நான் மிஸ்கால் கொடுக்குறேன். 2 பேரும் மாற்றி மாற்றி மிஸ்கால் கொடுத்துக்க வேண்டியது தான். இங்கே மிஸ் ஆகிட்டோம். நம்பர்லாம் என்ன ஆச்சு? நல்லது தான். எவ்வளோ தூரம் ஸ்டோரேஜ் நீங்கள் காலியாக வச்சுருக்கீங்களா அவ்வளோ தூரம் வேறு எதனா ஒன்று ஃபில்அப் பண்ணலாம். ஒரு சாதாரண நம்பரை நோட் பண்ணிக்கலாமா, இல்லை வேறு எதனா நல்ல விஷயத்தை வச்சுக்கலாமா? அது செய்யலாம். அப்போ மூளை ஃப்ரீ பண்ணுறது நல்லது தான். உடனே நீங்கள் அந்த பக்கம் போயிடக்கூடாது. நமக்கு அந்த அறிவு வந்து போயிட்டோம். நம்ம மனப்பாட அறிவு ஏற்கனவே மனப்பாடம் தான் பண்ண சொல்லி கொடுத்துக்கிறான். இன்னும் கூட சொல்லி கொடுத்துக்கிறான். அசோகர் சாலை ஓரத்தில் மரம் நட்டார். சார் அசோகர் மரம் நட்டார், எங்கே சார் அது? இப்போ எந்த மரத்தை நட்டார்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. சாலை ஓரத்தில் மரம் நடணுன்றது அசோகரால் தான் உருவாக்கப்பட்டது. அப்படியா? வரப்போட்டு வரலாம் முட்டாளா? வரப்பு எங்கே இருந்தது? 2 பக்கம் செடி இருந்தது. அது நடந்து பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு வரப்புக்கு நடுவில் நடக்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 பக்கம் மர நிலையில் வச்சு நடந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பழைய கடற்கரை சாலையில் குதிரை வண்டி தான் போயிருக்குது, 2 பக்கம் மரம் வச்சுக்கிறான். அசோகரா வச்சாரு. இது மனித உணர்வு. ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறான்? நட்ட மாதிரி. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறான்? நம்ம கற்றுக்கிற ஒரு விலங்கு.
இளமையில் கல்லுன்னு இந்த அக்கா சொன்னது இந்த கேள்வியே இல்லை, எந்த கேள்வியே இல்லை. நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இல்லை? ஆமாம், உண்மையிலே பண்ணுறாரு அவர். இப்போ இதெல்லாம் என்ன கேட்டால் இதுக்கும் கல்விக்கும் சம்பந்தம்? கல்வின்னா என்ன? நான் யார்? அதுதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சூழ்நிலைக்கு பொருத்தமுறுதல் தான் கல்வி. அப்போ நான் எந்த மாதிரி சூழ்நிலையை சந்திக்க போகிறேன், எந்த மாதிரி சூழ்நிலைலாம் எனக்கு வரும், நான் அதை எப்படியெல்லாம் சந்திக்கணும், இதுதான் எனக்கு படிப்பாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? டேய் தம்பி, உனக்கு 20 வயசான கல்யாணம் ஆகிடும், பொண்டாட்டி வருவா, காப்பி தரமாட்டேன்னு சொல்லுவா, நீயே போட்டு குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஜெட்டி கூட துவைக்க மாற்றுட்டேன் எங்கள் அம்மா, துவைக்கிறதுக்கே மாற்றுட்டேன் என் பொண்டாட்டி, ஜெட்டி இல்லாமல் துவைக்கிறேன் நான். இப்போ பேரை வச்சு தேவ், நீங்கள் பாட்டு தப்பாக சீரியஸாக எடுத்துன்னு என்னெல்லாம் வரக்கூடாது. ஏன் எங்கள் தேவை நீ திட்டுறேன்? நான் திட்டுறேன். ஜட்டி போடாத தலப்பா கட்டின வாசுதேவனையும் டர்பன் போட்ட வாசுதேவனுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக கேட்கலன்னு அர்த்தம். ஜட்டி வாசுதேவன், புரியுதா? அப்போது நமக்கு என்ன கத்துற பார்க்கல, நம்ம என்ன கற்றுக்கல, நாம் என்ன தேவை நமக்கும் தெரியல. அப்போ ஒரு அழகான ஒரு விளைநிலம், அற்புதமாக ஒன்று இந்த பூமியில் இருந்திருக்கிற ஒரு பாரம்பரியம் என்ன எழுந்திருக்குதே. படிக்கிறதுனா என்ன, பண்பாடுன்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, கலாச்சாரம்னா என்ன, வாழ்வியல் முறைன்னா என்ன, எப்படி வாழணும், இதெல்லாம் இழந்திருக்கிறோம். நம்ம இதெல்லாம் இழந்திருக்கிறோம். மீட்டெடுக்கணும்னா என்ன செய்யணும் சார்? மீட்டெடுக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? சட்டையெல்லாம் கட்டி போட்டு உங்களை மாதிரி கொண்டை வச்சுக்கின்னு தாடியை விட்டுட்டு வள்ளுவர் மாதிரி தெரியணும். அப்படியா? அதுவாக மீட்டெடுக்கிறது. மீட்டு உருவாக்கம். மீண்டும் என் கலாச்சாரத்தை, என் பழமையை, என் உண்மையை, எனக்குள்ளே இருந்த ரகசியங்களை நான் வெளியெடுக்கணும். நான் ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுருந்தவன். என் பாரம்பரியம் ஒரு விசேஷத்த பாரம்பரியம். நான் ஒரு மிகப்பெரிய நெடுகாலமான வாழ்ந்த ஒரு பாரம்பரியத்திலேருந்து வந்துருக்கிறேன். சிந்து சமவெளி நாகரிகம் எந்து தான். பசு, மாடு, எருமாடு, சிங்கம், லிங்கம்லாம் நாங்கள் வச்சதெல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அப்படின்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் எத்தனை வரணும்? எப்படி கடகன்னு ஓடி போய் மேக்கப் பண்ணிக்கிட்டா? அதுலேயும் அதே சமயத்தில் இப்போ நான் வாழணும். ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுமா வேணாவா? அதுதான். ஆனால் எங்கே வரணும்? ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு இல்லை ஐஃபோனுக்கு என்ன பண்ணது ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். நீ யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் எஸ்சி எக்ஸி அடிச்சுட்டு பார்த்துக்கிட்டியானா எப்போ முன்னேற போகிற? கருமா இது எவ பார்த்து நிற்ப கருமா சனி எப்போ யா தெளிவ? ஒரு பக்கம் அப்படி இல்லைன்னா ஆன்மீகம்னா எல்லாத்தையும் ஒன்றுமே விட்டுடணும். சாம்போ இந்த கொடுமை இருக்குது, இது என்ன பண்ண முடியாது உன்னால். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறானுங்க? ஆன்மீகத்தையே வெறுத்து வாழ்க்கையே வெறுக்க சொல்கிறாங்களே, என்னடா இதுன்னு யோசிக்கிறது. ரெண்டுக்கும் நடுவில் நான் வரேன் இப்போ. நத்திங். அது இல்லை. நீ எதுக்கு வரல? முதுமை உனக்கு சொத்து. கட்டாயம் என்ன ஆகிடும்? செத்து போயிடுவோம். வயசு போயிடும், கலந்துரும். நினச்சாலும் என்னெல்லாம் பண்ண முடியாது, செயல்பட முடியாது. ஓடணும்னு நான் நினைப்பேன், ஆனால் உடம்பு என்ன பண்ணாது, ஒத்துழைக்காது. ஏன்? ஒரு கட்டத்தில் உடம்பு என்ன ஆகிடும்? ஒத்துழைக்காமல் போயிடும். இதை புரிஞ்சுக்கணும். இளமையிலே என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? கற்றுக்கணும். ஆன்மீகம்னா எங்கே வரணும்? 10-12 வயசில் கற்றுக்க வேண்டிய ஆன்மீகத்தை 72 வயசில் கற்றுக்கலான்னு தள்ளி போட்டுக்கிறான். ஏன்? ஆன்மீகவாதிங்கன்ற பேரில் அசிங்கமானவங்க வந்துட்டானுங்க. அரக்கு இருக்கேன், முக்காட்டு அவசரு, இவங்கெல்லாம் ஆன்மீகவாதி ஆகிட்டோம். நம்மன்னு ஆகிட்டான். ஆன்மீகத்தின் மேலேயே வெறுப்பு வந்துச்சு நமக்கு. அதெல்லாம் எங்கே போக வேண்டியது? 65 வயசில் போக வேண்டியது. இப்போ என்ன உனக்கு அது? ஆனால் நம்ம அத்தை எங்கள் அக்கா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க தெளிவாக, நம்ம இளமையில் பிச்சை புயினும் கற்கை நன்றி. அப்போ கற்றுக்கிறதுன்றதுக்கு பணம் கொடுத்தாகணும், அல்லது தட்சணை கொடுத்தாகணும், அல்லது கூலி கொடுத்தாகணும், அல்லது சன்மானம் கொடுத்தாகணுமா இல்லையா? சும்மாவே கற்றுக்க முடியுமா? ஏன் முடியாது? ஏன் சும்மா கற்றுறக்கூடாது? சும்மா கற்றுனா அது சொற்பமாகிடும்.
சும்மா கற்றுனா அது என்ன ஆகிடும்? அசிங்கமாக சாதாரணமாகிடும். கூப்பிட்டு வச்சு வாங்க உங்களுக்கெல்லாம் உண்மை சொல்கிறேன், ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணுவான்? லைன் கட்டி நிற்பான். பிரியா குத்தா பெனாயிலே குடிப்பான். பிரியா குத்தா என்ன பண்ணுவான்? பெனாயிலே குடிப்பான். ஆசிலே குடிப்பாங்களாமா. என்ன செய்யுது? உனக்கு இலவசம் என்ன பண்ணுற? கொஞ்சம் கட்டத்திட்டலாம் தேவை. அப்போ நான் என்ன பண்ணேன்? தொடர்ந்து வர முடியாது சார். வராது. எதுக்கு உனக்கு ஆன்மீகம்? வீட்டில் இரு. இல்லை காசு கொடுப்பான்னா கொடுக்க முடியாது. நியாயம், தர்மம். அது ஏன் சம்பாதிக்கிறதுக்கு முடியல? ஏன்னா சிலர்கிட்ட மட்டும்தான் பணம், சிலர்கிட்ட அது இல்லை. போராடி நிற்கிறான். ஒரு மனிதனும் ஒரு 10 ரூபாய்க்காக காலிலேருந்து சாயந்தரிக்கும் போராடி நிற்கிறான். அந்த வண்டி தள்ளு வண்டி எடுக்கிற அந்த மனிதன், தார் போடுற அந்த மனிதன், நீ விவசாயம் பண்ணிவிட்டு அறுவடை பண்ண முடியாத அந்த மனிதன், புயலால் இதனால் அடிச்சுன்னு போயிட்ட அந்த மனிதன் 10 ரூபா சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படும். அவனுக்கு ஆன்மீகம் போய் சேரணுமா இல்லையா? அதுக்கு தான் இது. டெய்லி தினக்கூலியாக போயிட்டு, இல்லை மாத சம்பளத்துக்கு போயிட்டு, மாத சம்பளத்தையே ஜெயிக்க முடியாமல் ஓவர் டைம் செஞ்சுட்டு, பொண்டாட்டி பார்க்க முடியாமல், பிள்ளைய பார்க்க முடியாமல், வெளிநாட்டுங்களுக்கு போயிட்டு, வெளிநாட்டு போய்ட்டுலாம் வசதியாக போயிட்டான்னு நினச்சிக்கிறீங்களா? ஏழையெல்லாம் போய் கஷ்டப்பட்டுனுக்கிறான். இன்னும் உபதேசம் வாங்க முடியல அவனால். காலை 8 மணிக்கு போனால் சாயந்தரம் 10 மணி தான் வரான். ஞாயிற்றுக்கிழமையும் வேலையாம். அவன் ஊருக்கே போய்க்கிறான், வந்து பார்க்க முடியல சாருன்றான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? யார் அவனுக்கு ஆன்மீகத்தை திரும்பி சேர்க்கறது? ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் ஏமாத்துக்காரன், தந்திரக்காரன், இது விசேஷமெல்லாம். நீ ஏமாந்தா பொறுப்பே அது உண்டு. நீ எங்கே போனாலும் என்னோட போ, கேள்வியோட போ. உன் கேள்விக்கு தெளிவான பதில் சொல்லலாம். திரும்பவும் அங்கே கேட்கறதுக்கான உரிமையோட போ. உனக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டியது யாரோட வேலை? புரிஞ்ச நீ ஏன் அங்கே போயிருக்க போகிற? நீ ஏன் அங்கே போன? எதுக்கியா போன? புரியாதனால தானே போனேன். அப்படின்னா பொண்ணா இருந்தாலே புரிய வைக்கணும். அப்படின்னா செய்யணும், கொட்டி குனிய வைக்கணும். காலை விடா நல்லதுன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சார் நாங்களாம் ரொம்ப நாகரிகமானவங்க. வராதுன்ற நான். நாங்கள் எங்களுக்கு பண்ணிவே தெரியாது, குனிவே முடியாது, முதுகெல்லாம் ரொம்ப ரஃப் ஆயிடுச்சு. எதுக்கு வர? அங்கே நடந்தது தளர்வு உடம்புல தான், மனசில் இல்லை. உடம்பு குனிஞ்சி இது ஒரு உடம்பு தொடுது, ஒரு உடம்பு இன்னொரு உடம்பை தொடுது, ஒரு உடம்பு இன்னொரு உடம்புக்கிட்ட குனிது. அப்போ பணிதல்ன்றது மனசுக்குள்ளே நடந்தா காலில் ஒரு விஷயமா? விஷயம் இல்லை. காலில் விடுறதுன்ற ஒரு விஷயம் இல்லையா? அது ஆக்குது. தந்திரங்களெல்லாம் கையாண்டு யார் பண்ணுகிறோம்? யார் செஞ்சா? மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்ட்டா. மனம் தான் தெளிவடையணும். ஆனால் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா உனக்கு இருக்கிற மனம் என்ன இல்லை? தெளிவான மனம் இல்லை. அதனால தான் உன் மனம் போனபடி நீ என்ன பண்ண வேணான்ட்டா போவானா. ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறா? கற்றுக்கோ, கல்வி அவசியம். அப்போ முதுமை வரும், வயசாகிடுவே, கற்றுக்கோ. ஆனால் எப்போ கற்றுக்கா? இளமையை கற்றுக்கோ. முதுமையில் வந்து கற்றுக்காத முடியாது. இல்லை பரவாயில்ல, என்னால் அடைய முடியாது, கட்டிக்கிட பரவாயில்ல. இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் முயற்சி பண்ணுறேன்றதுக்காகவா? தப்பு. உடல் சோர்வு அடைஞ்சிச்சு, நடக்க முடியாது அப்படின்னும் போது என்ன பண்ண முடியாது? இப்போ முட்டி வலி வந்துச்சு, அதை வந்துச்சு, இப்போ வந்துச்சு, தியானம் பண்ணால் நல்லா ஆகிடும். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லிட்டாரு, ஹார்ட் அட்டாக் வருது, எனக்கு வந்து மூச்சு. அப்படி வந்தால் என்ன பொறுத்தில்ல. கண்டுபிடிக்கப்பட்டது எதுக்காக இல்லை? நோய்களை கொண்டாக்கிக்கின்னு முதுமையில் வர. இப்போ திடீர்னு அவசர அவசரமாக ஜோதி ஆகிடலாம், நம்ம சாவ போகிறோம் எப்படி இருந்தாலும், அப்படிலாம் ஆக முடியாது. அப்படிலாம் ஆக முடியாது. இது வரைக்கும் யாரும் ஆனது மாதிரி எனக்கு இல்லை. யாரும் அது மாதிரி ஆகலாம் முடியாது. நீங்கள் நம்பினது அது யார் பிரச்சனை? உங்கள் சொந்த பிரச்சனையெல்லாம் என்ன பண்ண முடியாது. என் பொண்டாட்டி ரொம்ப அழகு சார், பின்னாடி அவ்வளோ அழகாக இருக்கும், குசுவே விட மாட்டாங்கன்னா நீ பார்த்ததே இல்லைன்னு அர்த்தம். சார் என் பொண்டாட்டி எனக்கு தெரியாதா? இருக்கட்டுமே, அவ்வளோ பக்குவமாக நடிச்சுங்கிறாங்கன்னு அர்த்தம். குசு விட்டவங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். குசு விடாதவங்களுக்கு புரியுமா? புரியுமாயா? நான் சொல்கிறது மனசில் நிற்கணும். இல்லைன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமா? புரியாது. மனசில் நிற்கணும், அப்போ தான் புரியும். முதுமை கட்டாயம். எனக்கு கண்ணு தெரியாமல் போவோம், காது கேட்காம போவோம், மூக்கு ஒழுவோம், பல்லெல்லாம் கொட்டிட்டு பொக்கவாயா ஆயிடுவேன், நாடியெல்லாம் தளர்ந்துடும், என்னால் ரஃப்பாக நடக்க முடியாது. ஒரு நாள் இந்த உடல் சோர்வு அடைஞ்சிடும். ஆனால் நான் உள்ளே இருப்பேன். எதில்? முழுமை அடைஞ்ச ஒரு தூய்மையில்.
அப்படியா? இல்லை, நான் ஞானத்தோடு இருப்பேன். இந்த முதுமையை நான் என்ன செய்வேன்? கொண்டாடுவேன். இந்த முதுமை இறைவனுக்கு கொடுக்குற ஒரு பரிசு. இந்த உடல் நான் அனுபவிச்சேன்னு கொண்டாடிட்டு போகிறேன். கோயிலாக மாறிடும். உன் தூய்மையெல்லாம் அழிக்கணும், முதுமை இல்லாமல் ஆயிடணும். அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாயா? அசிங்கத்துக்கு ஒரு பேர் வச்ச மாதிரியே அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான். அதுக்கு பேர் கிழவன். அதுக்கு பேர் என்ன? கிழவன். ஞானத்தோடு இருக்கிற அந்த முதுமையான உடம்புக்கு பேர் கிழவன். நம்ம ஊரில் கிழவன்னா தப்புன்னு வச்சுக்கிறான் சொல்லிட்டானுங்க. அதனால் கிழவன்னா என்ன நினச்சிங்கனானுங்க? புரியுதா? போல்டு இதுங்கெல்லாம் சொன்னவொன்னே என்ன ஆயிடுச்சு? அசிமாச்சு. கிழவன்னா கிழமைக்கு உரியவன். கிழவன்னா கிழமைக்கு உரியவன். அந்த முதுமை ஒரு வரம். ஏன்னா அந்த கிழவன்கிட்ட போனேன்னா எல்லாம் தெரியும். அந்த கிழவன் தான் என்ன பண்ணிட்டான்? குறத்தி கூட உறவாடிட்டான். முருகன் கிழவனாகி யாரை கூட உறவாடிட்டான்? குறத்திய கூட உறவாடிட்டான். மீண்டும் இளமையாயிட்டான். மீண்டும் முருகன் ஒரு அழகான தத்துவம், அற்புதமான கதைகளை உள்ளடக்கி வச்சுன்னுக்கிற ஒரு தத்துவம். நீ அப்படியோ கும்புறத்துக்கு கலராக போட்டோ வச்சுன்னு விதவிதமாக வச்சுப்பேன், டிசைனாக. அதுக்கு இல்லை அதை செஞ்சது. அந்த முருகனை எனக்கு செஞ்சில்ல, நீ டிசைனாக பொம்மை வச்சுக்கிட்டு அழகன் முருகனிடம் ஆசை வைக்கணும். கண் தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதல் போல. வடிவில் வேலு, வடிவேலு, நம்மால் மணிவேலு, இப்படி அழகாக செஞ்சு வச்சுக்கிறான். அந்த அப்போ பாருங்க, முதுமை அடையிறதா கிழவன் ஆகிறதா? ரெண்டு இருக்குது, ரெண்டு வார்த்தை இருக்குது. இந்த உடல் கொண்ட வயசுனால ஒரு மனிதன் செத்து போயிட்டா, முதுமையில் செத்துட்டாரு. அதனால் அவர் யார்? அவர் முதியவர். அவர் யார்? அவர் முதியவர், கிழமைக்கு உரியவர். ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கிழமைக்காக, நல்ல நாளுக்காக காத்துக்கிறார். எதுக்காக காத்துக்கிறாரு? நல்ல நாளுக்காக, நல்ல கிழமைக்காக அவர் காத்துனுக்கிறாரு. அவர் யார்? அவர் கிழவர். புரியுதா? அப்போ கிழவன் ஒரு வார்த்தை போட்டு வச்சுக்கிறான். பல விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு பாட்டனார், பாட்டி எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஆனால் ஞானம் அடையலை, உண்மை புரிஞ்சிக்கல. முதுமை அவர் என்ன ஆகல, பரிபூர்ணத்தை அவர் நோக்கி நகரல. அதனால் அவர் முதியவர். ஆனால் பரிபூர்ணத்தை அடைஞ்சிட்டா அவர் யார்? அவர் கிழவர். இப்போ நீ முதியவர் ஆக போறியா, கிழவன் ஆக போறியா? அப்போ நீ என்ன ஆகணும்? கிழவனா ஆகணும். அப்போ முதியவனா நீ கூடாது. அப்போ தூய்மையெல்லாம் சரியாக போய் எல்லாம் சரியாகி கிழமைக்குரியவனா நீ மாறினேன்னா கிழவன். உடல் அப்படி தான் ஆகும், புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த உள்ளத்தை சரிப்படுத்தணும். இந்த உள்ளன்னா இன்னும் தெளிவடையணும். உள்ள தெளிவடைஞ்ச இந்த உடம்புக்குள்ளே நீ இருந்தியானா இந்த உடம்பு என்னவா மாறும்? கிழமைக்குரியதா மாறும். அப்போ நான் முதியவன் ஆகலாமா, கிழமைக்குரியவன் ஆகலாமா? யார் ஆகணும்? நீங்கள் தான். என்னெல்லாம் செஞ்சால் நீங்கள் கிழமைக்குரியவன் ஆவீங்க. இளமையில் கற்றுனுக்கணும். கற்க வேண்டிய நேரங்கள் என்ன பண்ணால் 16 பேர் நீ பெற்றுக்கணும். எத்தனை இருக்குன்னா அதெல்லாம் மேட்ரு இல்லைங்க. உங்கள் மாமாவே 12 பேத்துனாரு, நான் கொஞ்சம் ட்ரை பண்ண 4 எக்ஸ்ட்ராவை பெற்றுக்க முடியாது. அது கிடையாது, அது கிடையாது. எடுத்தவுடனே அபிராமி பட்டர் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்கிறாரு? கலையாத கல்வி, கலையாத கல்வி, குறையாத ஒரு கபடு வாராத நட்பு. 3 விஷயத்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்லிட்டான்? இருந்தாலே கல்வி தான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறான். நீ கற்றுக்கிறதெல்லாம் கல்வியாக பாரு. என்னவோ பிஹெச்டி என்னென்னவோ சொல்லுங்கிற நான்சென்ஸ். எது ஒன்று உண்டாக்குச்சுன்னு தெரிஞ்சிக்கல, நீ எங்கேருந்து வந்தேன்னு நீ தெரிஞ்சிக்கல, எப்படி இருக்க போகிறன்னு தெரிஞ்சிக்கல, நீ யாருன்னு தெரிஞ்சிக்கல. என்னத்தை படித்த? எந்த பிஹெச்டியில், எந்த டிகிரியில், எந்த யூனிவர்சிட்டியில்? நான் சொல்கிறத சொல்லித்தரான். சொல்லு, சொல்லியா? இந்த பக்கம்
போய் கூகுள் ஆண்டவரை போய் கேட்டு பார்த்துட்டு சொல்லு. ஆனந்த வாழ் கோர்ஸ்க்கு வந்தவங்களாம் சொல்லு, ஐயா நான் இந்த புக்கில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் படிச்சிட்டேன், இந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? பாரு யாருக்கும் கிடைக்காத கல்வி யாருக்கு கிடைச்சிருக்குது? கிடைச்சிக்குது. உனக்கும் கிடைக்கணுன்றது தான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே தரத்துக்கு பேர் தான் என்ன? கல்வி. முதல் செல்வம். இங்கே வந்தேன்னா முதல் செல்வம் கல்வி உனக்கு பரிசாக்கப்படும். அடுத்த செல்வம் என்கிட்ட வயசு என்னன்னா அதை சொல்லி கொடுத்துட்ருப்பேன். இப்போவும் உனக்கு சொல்கிறேன், மனசுக்கு என்ன வருது இல்லை? 16 வயசு. ஒரு கபடு வாராத இவ்வளோ அசிங்கமாக பேசி நட்பு வந்துருக்குதே இல்லை? அசிங்கமாக பேசிங்கிற வந்துக்கிறீங்களே, கபடே வரலையே உங்களுக்கு. கபடுன்றது என் கையில் தான் இருக்குது, அவர்கிட்ட இல்லை. கபடுன்றது அவர்கிட்ட இல்லை. யார்கிட்ட இருக்குது? கள்ளத்தனம் என்கிட்ட, அவர்கிட்ட இல்லை. அவர் இயல்பாக தாங்கிறாரு. சாப்பிட்றியான்னு சும்மா கேட்டேன் நான். அவர் சாப்பிட்றேன்னு உட்காந்துட்டாரு, டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. நான் ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டால் இருந்தாலும் கம்முன்னு உட்காந்துங்க நான். கரெக்டா இல்லையா? கபடி யாருது? தில்லரங்கடி வேலை செஞ்சது யாரா? நீ. ஆனால் என்ன பண்ணுற இப்போ? ஒரு நாகரிகமே தெரியல அந்த அளவுக்கு. சும்மா சொன்னால் வந்து உட்காண்டா யார்? கரெக்டா இல்லையா? எங்கே நடந்தது இப்போ கபடி? பசி எடுக்கலைன்னா போதும்னா சத்தியமாக என்ன சொல்லு, போதும்னு சொல்லு. கபடி யாருது? கூப்பிட்டு வச்சு 12 வாரமாக ஃப்ரீயாக இருக்கு, காசு தரத்துக்கு இல்லையா, வக்கீல் இல்லையான்னு திட்டினா என்ன ஆகிடுவீங்க? கபடி இங்கேயா அங்கேயா? அப்போ நான் சுமனத்தில் ஏன் வேஷம் போடுறேன்? உங்களுக்கு அது மாதிரிலாம் வலிக்கூடாதுன்னு நிறைய விஷயம் நான் பேசுறதில்லை. நீங்கள் ஏமாற்றலாம், அது உங்கள் பிரச்சனை. ஆனால் நான் என்ன பண்ண முடியாது? அதில் லெட்டரில் போட்டேன் க்ளீனாக, என்னால் தர முடியாதனால நான் என்ன பண்ண போகிறேன்? 12 வாரம் வரப்போகிறேன்ட்டு. நீ தர முடியாத அளவுக்கு உன்னை முடிவு பண்ணிட்டேன்னா நீ என்ன ஆக போகிறதில்ல வாழ்க்கையில்? அது கிராஸ் ஆக போகிறதில்ல. அது உன் பிரச்சனை, ஏன் பிரச்சனையா இது? அவ்வளோதான். அதுக்கு தான் அந்த பொம்பளை என்ன சொல்லிட்டு போயிட்டா, பிச்சை புகினும். நீ இந்த செல்வங்களெல்லாம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. அந்த 16 பேர் ஒரு நாள் பேசுவோம். 16 செல்வத்தை ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். லிஸ்ட்டு போட்டு எப்படி அதை அடையலாம், அந்த செல்வங்களை முடியுமான்னு. அபிராமி பட்டர் அத்தனையும் யார் தருவாங்களாம்? அபிராமி கடை கண்களே அடிட்டான். அத்தனை செல்வமும் உனக்கு தரத்து இருக்குது. அத்தனை செல்வமும் இங்கே தரும். இங்கே வந்து ஏன்னா கிடைச்சிடும். உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க. அப்போ கல்வின்னா உனக்கு என்ன தரணும்? கேடு இல்லாத ஒரு செல்வம் எது இல்லையா? கேடில் செல்வம். கல்வி ஒருவருக்கு பணம், காசு, மட்டம் எல்லாம் வரும். எப்போ? கல்வி. அதனால தான் அதை முதல்ல போட்டாங்க. கலையாத கல்வி இந்த மீதி 15 ஆகிட்டான். சார் நான் பின்னாடி வந்துங்கிறேன் சார் அப்படின்னு ஒருத்தர வந்துடுவாங்க. உள்ளே ஐயா 16 பேரும் ப்ரெசென்ட் தான். கல்வியே டேமேஜ் பீஸ் உனக்கு. ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துட்டு மொழி அறிவு மட்டும் உனக்கு கொடுத்துட்டு என்ன சொல்லுங்கிறான்? உன்னை படித்தவன் சொல்லுங்கிறான். தேவையில்லாத கணக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு கணக்கில் பெரிய புலின்னு வர சொல்லுங்கிறான். இல்லை இஸ்திரி பண்ண துணி இல்லை 4 துணி வரல, காசு கேட்டாக்கா காசு கொடுக்க மாட்டேன்றான். இல்லை 4 துணி தானே வந்துட்டு காசு கம்மியாக துணி 2 எடுத்து போயிட்டான். தோபி யார் லாஸ்ட்டாக இருந்துச்சு? துணியா இல்லை துணி இஸ்திரி பண்ணதுக்கான காசா, துவைச்சதுக்கான காசா? துணியே போயிடும். உனக்கு என்ன கணக்கு தெரியல. சாதாரணமாக வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் போதுமானது. ஏன் MC ஸ்கொயரு A+B ஸ்கொயரு இன்னத்துக்குன்னே தெரியல. யாருன்னா தெரியுமா சொல்லுங்க? எதுக்கு அது எங்கன்னா வாழ்க்கையில் உதவுமா சொல்லுங்க? எனக்கு தெரியவே இல்லை. ஏன் பச்சிங்க? ஏன் சிலபஸில் வச்சுக்கிறானுங்க? எனக்கும் தெரியலையே. யார் கேட்குது? கேட்டாலும் யாருக்கு வரவி போகுது? மனப்பாடம் பண்ணி பரிச்சை ஆகிட்டு வந்துனுக்குது பிள்ளைங்க. இன்க்ளூட் மை செல்ஃபு. என்ன செய்யலாம்? சிலபஸ் அப்படி தான் சார் இருக்குது. அசோகர் மரத்தில் ஓரத்தில் நட்டார். தட்ஸ் ஆல். இல்லைன்னா மார்க் விடாது, இல்லைன்னா ஃபெயிலாக போயிடுவேன். அது இல்லை கல்வி. என்கிட்ட வந்து ஏன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா செஞ்சுருவான். ஒரு நல்ல குரு தட்டி தீர்த்துருவான். முதுமை உனக்கு வரமா சாபமா? எப்படி? முதுமையை கிழவனா மாற்றிடு. முதுமையை என்ன வாக்கிடு? கிழவனா மாற்றிடு. எப்படி இருக்கலாம்? கிழமை குறைவனாக இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? மனசை எப்படி வச்சுக்கோ? இளமையாக வச்சுக்கோ.
இளமையாக வச்சுக்கிற மனம் மட்டும்தான் சொல்லும், இது வானா இது வேணும், இது நல்லது இது கெட்டது, இது நான் உனக்கு பொருத்துவேன் நான் உனக்கு பொருத்த மாட்டேன். நல்ல மனிதன் தான் சொல்லுவான், என்னால் இது உனக்கு உதவ முடியாது, என்னால் உதவ முடியாது. நடிக்கிறவன் என்ன பண்ணிப்பான், எல்லாம் எனக்குன்னு நிற்பான். இளமையாக இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட ஜாதி இருக்காது, வயசாகிட்டா ஜாதி இல்லாமல் இருக்காது. வயசாகிட்டா ஜாதி இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஜாதி பூச்சி தான் தூங்கின்னு இருப்பேன். நம்மலாம் ஒரு ஜாதிக்காரங்க என்ன தான் அவங்களாம் தூண் மாதிரி உன்னை என்ன பண்ணுவாங்க. நீ ஒரு ஜாதி சார்ந்து வாழணுன்ற நினைக்கிறது எப்போ வயசாகிடுச்சேனா. நீ இளமையாக இருக்கும்போது என்ன நினைக்க மாட்டேன், என்னால் முடியுன்ற ஒரு தெம்பு இருக்கும், அதனால் என்ன பண்ண மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன். ஏற்றத்தாழ்வு. காதல் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? 40 வயசில் காதலிக்க சொல்லுங்களேன். 40 வயசுக்கு காதலிக்கவே தெரியாது, கல்யாணமே பண்ணிக்க மாட்டான், பீஸ் போயிடும். 18 வயசில் படப்படப்பாக இருப்பான், 20 வயசில் எப்படா கிடைக்கும்னு பார்ப்பான், 25 வயசில் காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிப்பான். ஒரு 30 வயசு வரைக்கும் ஒருத்தன் அப்படியே இருக்கிறான்னா வேஸ்ட்டுன்னு அர்த்தம். 35 வயசு 40 வயசு வரைக்கும் ஒன்றுத்துக்கும் பண்ணாமல் இருக்கிறான்னாக்கா அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பற்றி அவனுக்கு பேசவே கூடாது. ஏன் அது வேஸ்ட், ஏதோ சாதிக்க போகிறது பாவம். நித்தியம் என்ன பண்ண போகுது இது? நோ 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 நோ, நம்ம அந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. அந்த பீஸ் வேஸ்ட்டு தான். யாராக இருந்தாலும், என் பிள்ளையாக இருந்தாலும், நான் சொல்கிறது 100% உண்மை. இதில் நீ நான் மனசு வலியுது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. 40 வயசு வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணியாமல் வேஸ்ட்டாக சுற்றிங்கன்னா என்னத்துக்கு நீ? கர்ம பூமிக்கே பாரம். ஏன்டா கல்யாணத்தை பண்ணி சாதிக்கிற விஷயத்தையும் உன்னால சாதிக்க முடியல, அவனை கல்யாணம் பண்ணிக்காமல் என்னத்தை சாதிப்ப? கரெக்டாக இல்லையா? அவங்க வந்தால் தடையாயிடுவாங்க, வாழ்க்கையில் நான் சாதிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. அவங்க ஏன் துணையாயிட மாட்டாங்க? அப்படி துணையாக கூட ஒருத்தரே உன்னால் சாதிக்க முடியலன்னா அவனும் வேணா அந்த அங்கே வேணா அங்கே போய் சாதிப்ப. கோழி குடிக்காதவன் முதல்ல சாதிக்க வேண்டியது எவ்வளோ விஷயம் வாழ்க்கையில் இது புரியுதா? இந்த சாதனையாளர்கள்லாம் யாருன்னு பாருங்களேன். இளமையில் கல்யாணம் பண்ணிக்கின்னு போகும்போது டாட்டா காமிச்சிட்டு திரும்ப போய் கிஸ் குத்துட்டு போகிறவன் தான் வாழ்க்கையில் சாதிக்கிறான். மனைவியை நேசிக்கிறவன் தான் வாழ்க்கையில் சாதிக்கிறான். ஒரு பெண்ணை நேசிக்கணும், மனைவி கூட விட்டுருங்க, காதலிக்கணும். அட்லீஸ்ட் என்னன்னா ஒரு ஐ லவ் யூ சொல்லணும், அப்பா ஐ லவ் யூ. வாழணுமா இல்லையா? இதெல்லாம் முதுமை ஆகிட்டு பேர் பீஸ் போயிட்டு பேர் யாருன்னா தெரியுமா? கண்ணே தெரியாது, அழகாகுதுன்னு தெரியும், காதே கேட்காது, ஏதோ கத்துறாங்கயா, இன்னமும் வளர்றான் அவன் தான் தோணும். அழகாக தான் பேசுவார், ஆனால் எப்படி இருக்கான்? கத்துற மாதிரியே இருக்கும். வயசானவன் பேசி கேட்டுக்கிறீங்களா? வயசான ஒரு மனிதன் பேசி கேட்டீங்களா? ஆமாம், பாதி ராத்திரி எப்படி சிரிக்கிறீங்க? புரிஞ்சிச்சா? ஓகே, பாதி ராத்திரி பேசுறத கேளுங்களேன். இன்னும் அன்னே தெரியாது, நீங்கள் தான் கண்ணு மூக்கு காது எல்லாமே உள்ளவே விட்டுருங்க. டிவி உள்ளே கூட அப்போ கூட புரியாது. கண்ணு மூக்கு காது வாய் எல்லாத்தையும் விடுங்க, டிவி உள்ளவே கூட விட்டுருங்க, அப்போ கூட உங்களுக்கு புரியாது. அது என்ன சொல்கிறேன்னா, அவர் என்ன சொல்கிறேன்னு அவருக்கே தெரியல போலுக்குது. பார்த்துக்கிறீங்களா? இந்த முதுமை அடைந்த அந்த கிழமோடு வேஸ்ட் பேசினானா அது புரியாது. இந்த மனிதனே வயசான பேர் எப்படி பேசுவான்னு தெரியாது. இந்த மனிதனே வயசான பேர் எப்படி பேசுவான்னு தெரியாது. முடிந்த அளவுக்கு என்னால் முடிஞ்சதெல்லாம் பேசி வச்சுக்கிறேன். முடிந்த அளவுக்கு நான் என்ன செய்கிறேன், சாதிக்க முடியுமான்னு. அது எவ்வளோ முடியுமோ ஓட முடியுமோ அவ்வளோ. ஒரு நாள் உட்காந்துருவோனா இல்லையா? உட்காந்துருவேன். ஒரு நாள் ஓட முடியாமல் ஆகிடுமா இல்லையா? ஆகிடும். ஒரு நாள் நான் இல்லாமல் ஆகிடுவேனா இல்லையா? ஆகிடும். ஒரு நாள் இல்லாமல் ஆகிடுவேன். அந்த நாள் என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தால் நான் கிழமைக்குரியவன். அந்த நாள் யாரால் தீர்மானிக்கப்பட்டிருக்குண்ணா? என்னால் தீர்மானிக்கப்பட்ட நான் யார்? கிழவன். என்னால் தீர்மானிக்கப்படலன்னா முதியவன். அப்போ முதுமை அடையலாமா கிழமை? திரும்பவும் அதான், திரும்பவும் அதே தான். உடல் முதுமை அடையும்னு புரிஞ்சு வச்சுக்கின்னு மனத்தெளிவு அடைஞ்சி அந்த முதுமையை பக்குவமாக்கி என்ன பண்ணோம், கிழமைக்குரியதாக மாற்றி கவனம் எல்லாம். பாட்டம் பாட்டியெல்லாம் ஈஸியாகிடுவேன். இன்னொன்று, பல நாள் படித்தால் பண்டிதன் ஆவாய். கண்டதெல்லாம் பச்சு விட்டு நீ இஷ்டத்துக்கு சொல்லுங்களா. மந்திரத்தை எப்படி சொல்கிறா, 9 முறை எப்படி சுற்றி 2 முறை எப்படி சுற்றி, இதெல்லாம் தாத்தாங்கலாம் சொல்லி இருப்பானுங்க. வீட்டில் வேலை எடுத்து 2-4 பீஸ் இருக்கும், அது என்ன பண்ணிருக்கான்? ஆமாம், அது என்னென்ன கட்சி கூப்பிட்டு வச்சு தேவையில்லாத மகாபாரதம் ராமாயணம் சொல்லிருக்கோம். அது என்ன புரிஞ்சிச்சுன்னே தெரியாது. நம்ம படித்து நம்ம புரிஞ்சுப்போம், அது புரிஞ்சுக்காது. அது புரிஞ்ச மாதிரியே பேசும். இதில் வர சொல்லுவோம் பெரியவங்க பேச்சு கேளுனோம். பெரியவங்கன்னா யாருன்னு தெரியாது. இப்போ நமக்கு
வயசாகிட்டவங்களாம் பெரியவங்களா? வயசாகிட்டவங்களாம் பெரியவங்களா? பெரியவர்னா தன்னை எறிந்தான் தான் பெரியவன். ஏன்னா அவனுக்கு யாருன்னு தெரியும், தான் ஒரு பெரியவன்னு தெரியும். நீ யாரப்பா? தன்னை பெரியவன்னு தெரிஞ்சவன் மற்றவன் எப்படி பார்ப்பான்? பெரியவனா தான் பார்ப்பான். ஏன்? எல்லாமே பெரியவன் தான். இங்கே யாருமே யாரும் இல்லை, ஒன்றும் அல்பம் கிடையாது. சிறு துரும்பும் சும்மா சொல்ல, சிறு துரும்புன்னா தான் பல்குத்த. அப்போ என்ன பண்ணல, நம்ம 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 ஒரு அழகான நெடுநெடிய ஒரு பெரிய வரலாறுலேருந்து வந்துக்கிறோம். இப்போ என்ன ஆயினுக்கிறோம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இதையும் செஞ்சுக்காமல் அதையும் சரியாக செஞ்சுக்காமல் என்ன ஆயினுக்கிறான், தத்தளிச்சின்னு வாழவும் முடியாமல் ஒரே போராட்டமாக பணம் சம்பாதிக்கிற மிஷினாக, பணம் இல்லை இது போதை, இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு லைஃபு. அவங்களுக்கு நான் அப்படி பண்ணி காமிக்கணும், இப்படி பண்ணி காமிக்கணும், லிங்கம் எடுத்து காமிக்கணும், டவுலில் எடுத்து காமிக்கணும், முடி எவ்வளோ பெருசாக வச்சுக்கணும். பாபா சிவசிவா புரிஞ்சிச்சா? சொல்லி வயசாயிடும். இவங்களெல்லாம் கற்றுக்க முடியுதுல என்ன ஆகும், நமக்கு வயசாகிடும். டைரெக்டாக நீ யார், எங்கேருந்து வந்த, எதுக்கு வந்த, என்ன செய்யணும், எப்படி வாழலாம், இது எப்போ தெரிஞ்சுக்கணும். இதுதான் கல்வி, இதுதான் எனக்கு சொல்லணும். சூழ்நிலை எனக்கு நான் அதில் எப்படி பொருத்த முடியணும், எந்த சூழ்நிலையும் நான் பொருத்த முடியணும். மழை அடிக்குது, நான் என்ன செய்யணும். ஒரு மிருகத்துக்கிட்டேருந்து நான் எப்படி காப்பாற்றிக்கணும் தெரியாது. ஜூவில் செத்து போயிடுறான், கல்வி முறை தப்புனால தான் செத்து போயிட்டான். அங்கே எல்லாம் கல் தச்சானுங்க, ஒரு பந்தம் கொளுத்தி போட்டுருந்தானுங்கன்னா அந்த சிங்கம் என்ன பண்ணியிருக்காது, பக்கத்தில் வந்திருக்காது. யார் சொல்லி தரல, கல்வியாளர்கள்னு சொல்லிக்கிறவன் யாராகிறான். கோட்டு போட்டுக்கின்னு முக்கை டவுசரு அரை டவுசரு இந்த பக்கம் பிட் அடிச்சுட்டு பிட் அடிக்க சொல்லி கொடுக்குறோன்னா என்ன வாங்கிட்டுக்கிறான். இப்போ பேராசிரியர் இல்லையா? நீங்கள் அதெல்லாம் வேணாம், பாதி ராத்திரிகிட்ட போனீங்கன்னா உடனே நீங்கள் பேராசிரியர் ஆகிடுவீங்க. பாதி ராத்திரியில் போனீங்கன்னா என்ன ஆகிடுவீங்க, நீங்கள் போன உடனே உங்களை பேராசிரியர் ஆகிடுவாங்க. நீங்கள் பேராசிரியர் ஆகணுமா, பாதி ராத்திரிகிட்ட போங்க, என்ன ஆகிடுவீங்க. ஆமாம், என்ன சார் கலையாத கல்வி தானே சொன்னீங்க. நான் பேராசிரியர். இப்போது திருமண பொருத்தத்துக்கு போய்னா பேராசிரியர் போட்டுக்கிறான். ஃபோனை பண்ணி கேட்டால் ஆமாங்க பேராசிரியர், எந்த காலேஜில், காலேஜ் இல்லையா, என்னங்க சொல்கிறீங்க, நாங்கள் பாதி ராத்திரிக்கிட்ட போயிட்டு நாங்கள் பாதி ராத்திரியில் பேராசிரியர் ஆகிட்டீங்களா. இந்த மாதிரி பாதி ராத்திரிலாம் பேராசிரியர் ஆகிடுவாங்க, சரிம்மா, புரியுதா இல்லையா? அந்த பாவம் கட்சி ஃபஸ்ட்டு ஒரு பிஏ எம்ஏ அதை போய் எம்பியில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவன் பேராசிரியர் ஆகிருப்பான். இப்போ பாதி ராத்திரி போய் திருப்புன்னு பேராசிரியர் ஆகிடுவான். பார்த்துக்கிறீங்களா? இந்த கல்வி டான்ஸ் ஆயிடுச்சு. பின்னாடி பேருக்கு பின்னாடி போகிறதான் பெருமன் வர சொல்லிட்டான். ஒருத்தன் விசிட்டிங் கார்டு வச்சு வச்சுறான், படிச்சு முடிக்க டைம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் 10 பின் பக்கம்லாம் வருது, 4-5 படி கார்டு வருது. இப்படியே கேட்டால் படிப்பான், அவ்வளோ படிச்சிடாரு. பேருன்னு வச்சுருந்தா தான் இருக்குது. இப்போ வர அண்மையில் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா ஒரு கோர்ஸ் முடிக்க போகிறார், டிகிரி வாங்க போகிறாரு. சரி சார், அவர் யார், அவருக்கும் தெரியாது. அது அவ்வளோ படிச்சுக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியாது. நிறைய பேருக்கு ஐ சொல்கிறேன்னு தெரியல இங்கே வந்தாக்கா. ஏன்னா அதெல்லாம் அப்பயே கற்றுன்னு மறந்துட்டேன்றான். கல்வின்னா என்ன கிடையாது, மறக்கிறது கிடையாது, ஜென்மத்துக்கும் வர்றது. கல்வினா என்ன கிடையாது, மறக்கிறது கிடையாது. எங்கே வரைக்கும் வரான், ஜென்மமா. ஏன்னா ஒருமையுள் தான் கற்ற கல்வி பார். கல்வினா எவ்வளோ விசேஷம். என்ன பண்ணி வச்சுக்கிறான், லோன் தரேன் சார் படிச்சுங்கன்றான். ஒருத்தன் புள்ள போகிறதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துடுறான்றான். இன்னொருத்தன் எங்கள் காலேஜில் இந்த நம்பரு, இது கவுன்சிலிங்கில் வந்துருங்கோ, ப்ளீஸ் வாங்கோ படிங்கோ. வேலை மட்டும் கிடைக்காது. ஏன்னா வேலை கிடைக்கிறது இல்லைப்பா, செய்யுதுன்னு சொல்லி தரல. இன்னும் வேலைன்றதுனா கிடையாது. அது மாதிரி நமக்கு நிறைய கல்விகள் சரியாக இல்லை, பரவாயில்ல. இந்த உலகம் சரியில்லை, பரவாயில்ல. நாம் என்ன பண்ணுவோம், நாம் மாறுவோம். நம்மள நமக்கு தெரிஞ்சவங்கள மாற்றுவோம். எவ்வளோ சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. செய்யலாமா இல்லையா? செய்யலாம். எதுக்குள்ள, முதுமை அடையத்துக்குள்ளோ. முதுமை அடையத்துக்குள்ளே என்ன செய்ய, இதெல்லாம் செய். இதெல்லாம் உன்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுனுவா. நீ என்ன ஆகிடுவேன், கிழமைக்கு ஆகிடுவேன். உன் மரணம் கொண்டாட்டத்துக்குரியது. உன் மரணம் நீ சாவறது இல்லை, உன் படைப்புகள் இங்கே இருக்கும். நீ விசேஷமானவன். நீ யாருக்கும் ஒரு மரம் வச்சுட்டு போயிட்டா போதுன்றான், வாழ்ந்துட்டேன்றான்.
ஏன்னா மரம் என்ன பண்ணா இருந்துடும். ஒரு புக்கை எழுதி வச்சாலும் வாழ்ந்துட்டேன்றான், ஒரு புள்ள பெற்றாலும் வாழ்ந்துட்டேன்றான். புக்கை எழுதிவியோ மரம் வைப்பியோ புள்ள வைப்பியோ, ஆனால் என்ன பண்ணிட்டு போ, பொறுப்பாக இருந்துட்டு போ. உன்னை வாழ சொல்லுது இந்த இயற்கை. வாழ்ந்தாவே உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கும். சும்மா பேர் அது உரமாக மாறிட்டோம். பேலை விட மாட்டேன்றானுங்க. சும்மா சாப்பிட்டு 4 பேருக்கு உதவுவேன். ஒரு மீன் கறியை சாப்பிட்டேன்னா மீன் பிடிக்கிறவன் உழைப்பான், கறி சாப்பிடணும். அது ஆடு, இது மாடு, இது கோழி, இதுக்கு உயிருக்குது, இல்லை அதுக்கு இது கட்சி வரைக்கும் இதே தான் பேசணும். பண்ணி என்ன பண்ணுங்கண்ணா, ஏன்னா அவனுக்கு வேலை வெட்டி இல்லை, என்ன பண்ணுப்பான், ஏதனா அவனை சொல்லணும். அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனா பண்ண இருப்பான். உணர்வு விடுனா உண்மையான உணர்வு விடு, சிரிக்கிறதுனா உண்மையான சிரிப்பு. அப்போ பொய்யா சிரிக்கிறான் அவன். கோபத்தை கூட உண்மையான கோவப்பட்டாரா, என்னையா உண்மையான கோவப்பட்டாரு அப்படின்னா அதில் உண்மையான கோபம் இருதா இல்லை. கோவம் மட்டும் தான் உண்மையானு பார்த்தா அது கூட பொய்யாகுதுன்றான். இப்போ கோவப்படுறது, சிரிக்கிறது, கேலி பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுடைய இயல்பான பண்புகள். நகை, அழுகை, இழிவரல், முறுக்கையெல்லாம் நம்மளுடைய இயல்பான பண்புகள். முதுமை அடைஞ்சிட்ட பிறகு உன்னால் என்ன செய்ய முடியாது, சிரிக்கிறதுக்கு கூட சத்தமாக முடியாது, ஆயிரத்துக்கு கூட முடியாது. நல்லா ஒரு இளமையில் ஒரு மனுஷன் ஆறானா அச்சு அழுவான். ஐயோ ஐயோ ஐயோ. வயசான தாத்தா பாட்டி போய் எப்படி அழுவாங்க, ஆச்சு தான் அப்பயே செத்துருவாங்க. ஐயோ வேகம் என்ன ஆகிட்டான், பீஸ் போயிடும். உன்னால் என்ன செய்ய முடியாது, ஆயிரத்துக்கு கூட முடியாது. அருள் கூர்ந்து உனக்கு முதுமை வரும், புரிஞ்சு வச்சுக்கோ. யாரை ஏமாற்றிக்காத, உன்னை ஏமாற்றிக்காத. அதற்குள்ளே என்ன பண்ணு, 16 பேர் பெற்றுக்கோ. சார் இளமையில் 16 பேரா சார், ஒரே இதில் ட்ரை பண்ண முடியாது சார், 2 தான். நான் இன்னொரு பக்கம் போயிடுறேன் சார், அங்கங்கே நான் கல்யாணம் பண்ணின்னு அங்கங்கே ஒரு 4-5 பெற்றுக்கிறேன். கேடு கேட்ட பயில நீ எப்படின்னா யோசிச்சுக்கோ. என்ன சொல்கிறது, அது உன் சொந்த பிரச்சனை, என் பிரச்சனை அது இல்லை. நான் சொன்ன 16 செல்வங்களும் விசேஷம். என்ன ஆயிடுவேன், கிழவனா மாறிடுவேன். முதுமை கிழவனில் முடிப்பதற்கு. முதுமை எதுக்கு, நீங்களும் அப்படி ஆயிடுங்க. சந்தோஷமாக இருங்க, கற்றுக்கோங்க, கல்வி பாருங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல இடம். இது மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, கொண்டாட்டமாக இருங்க.